மக்களே நம்ம எப்பயுமே காலையில இருந்துச்சா முகத்தை காணொலியில காமிச்ச பிறகுதான் வீட்டை விட்டு பக்காவா பரப்போம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்டு பக்கம் வந்த பிறகுதான் காணொலியில சேவிங்ஸே போட ஆரம்பிச்ச மக்களே. இருந்தாலுமே இந்த பதிவுமே நல்லா தான் இருக்குது. சரி, எப்பயும் போல ஓட்டத்துக்கு வந்த பிறகு 4 கிலோமீட்டர் இன்னைக்கு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு எப்பயும் போல இன்னைக்குமே 4 லூப் மாதிரி தான் போச்சு. வாத்தியார் வந்தனே வணக்கத்தை வச்சுட்டு அவர் கூட சிறிது அளவுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டை பார்த்து பக்காவா நானும் வாத்தியாரும் பறந்து கிளம்பிட்டோம். இப்பெல்லாம் காணொலி டயத்துக்கு வரது இல்லை. எதனாலனா சில நாட்களா லூஃபி வாழ்க்கை முயற்சியில தவிச்சுன்னு இருக்கேன். சில நாட்களுக்கு பிறகு நான் என்னென்னலாம் பண்றேன்னு சொல்லியும் காணொலியில அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மக்களே. அப்புறம் எப்பயும் போல வீட்டுக்கு வந்த பிறகு வயிற்றுக்குள்ள குவான்னு பசி என்ன இருக்குன்னு சொல்லி கிச்சன் பக்கம் போய் பார்த்தா பழுது தண்ணி தான் இருந்தது. அந்த எனர்ஜி ட்ரிங்கை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அம்மா சுட சுட ஒரு தோசையில 2 ஆம்லேட்டை போட்டு பக்காவா தூக்கின்னு வந்து கையில குத்துட்டாங்க. அன்பு நிறைஞ்ச முட்டை தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்பயும் போல ஓய்வு நிலைக்குள்ள தாக்கப்பட்டேன். சில நாட்களாவே உடல் நம்ம கட்டுப்பாடல் இல்லாம அன்கண்ட்ரோலா சுத்தின்னு இருக்கு. அதை வேற சரிப்படுத்தணும்ன்றனாலதான் மதியம் போல எப்பயுமே உறங்கிடுற மக்களே. இன்னைக்கு மதிய உணவு கட்டு எதனாலனா நல்லா தூங்கிட்டேன், அதுதான் காரணம். சரி மக்களே, நாளைக்கான காணொலியில பாப்போம். தனிச்சிருங்க.